ஆஹா, நம்மளா இந்த மாலையை கட்டணும். இவ்வளோ அழகாக கட்டியிருக்கோம். அத்தை நம்மளுக்கு சூப்பராக சொல்லி கொடுத்துட்டாங்க. பரவாயில்லையே, நமக்குள்ளே இவ்வளோ திறமை ஒழிச்சிட்டு இருக்கிறது நம்மளுக்கே தெரியலையே. முருகா, நீ எப்போ என் வீட்டுக்கு வந்தியோ அதுலேருந்து எனக்கு எல்லாமே நல்லது தான்ப்பா நடக்குது. நீ எவ்வளோ கருணை வாய்ந்தவனு எனக்கு காமிச்சிட்டப்பா. நான் என்ன செஞ்சேன்? டீ குடிக்க வச்சிருந்த ஒரு 10 ரூபாய் காசை மட்டும்தான் படம் வாங்கிறதுக்கு செலவு பண்ணேன். ஆனால் நீ இந்த 2 நாளில் எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிட்டப்பா. தினமும் சண்டை போடுற என்னோட வீட்டுக்காரரு என்கிட்ட சண்டை போடுறதே கம்மி பண்ணிட்டாரு. எனக்கு முன்னாடிலாம் அவரை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும். நம்மளை இன்னைக்கு என்ன திட்ட போகிறாரு, நம்ம மேலே கை ஓங்குவாரான்ட்டு. எப்படியோ அத்தையை வீட்டுக்கு வர வச்சு அந்த பிரச்சனையை கம்மி பண்ணிட்டேன். காசுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என் தம்பியே வீடு தேடி வந்து எனக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு போனான். எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நான் அந்த ட்ரைனிங்கை நல்லபடியாக முடிச்சிட்டேன்னா நல்ல வேலைக்கு போய் நல்லாவே சம்பாதிப்பேன். அதனால் யார்கிட்டையும் நான் என்ன விஷயமா திட்டம் வாங்க மாட்டேன். என் பொருளாதாரமும் மேம்பட்டுரும். பொண்ணுங்க எப்பவுமே தனக்குன்னு சுயமாக சம்பாதிக்கணும். அப்படி இருந்தால் தான் வீட்டில் மரியாதையும் இருக்கும், மதிப்பும் இருக்கும். எனக்கு காசு வேணும், பணம் வேணும்னு நான் உன்னை கேட்கல. எனக்கு தெரியும் நீ அதெல்லாம் எனக்கு நிச்சயமாக கொடுப்பேன்னு. நீ உன் காலடியில் எனக்கு ஒரு இடம் கொடுத்தாலே போதும்பா. நீ எப்போவுமே என் கூடயே இருக்கணும். கூடயே இருந்து என் வாழ்க்கையில் என்னை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகணும். அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே என் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் வரணும்னு நான் உன்னை வேண்டிக்கிறப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.